ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை மருதமலையில் அமைய உள்ளது என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளது முருக பக்தர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் கடவுள் முருகனுக்கு இருக்கும் அறுபடை வீடுகளைப் போலவே கோவையில் உள்ள மருதமலை முருகன் கோவிலும் பிரபலமானது. இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் செல்வது வழக்கம். கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருவதால் இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு வசதிகளை இங்கு செய்ய திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ராஜகோபுரம் அமைக்கும் பணிக்கான நடவடிக்கையும் கோவில் வளாகத்தில் கொடிமரம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையை மருதமலையில் அமைக்க உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குட் நியூஸ் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அதில் திமுக ஆட்சியில் 2400 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. முதல் கட்டமாக 7 முருகன் கோயில்கள் பெருந்திட்ட வரைவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, மருதமலை முருகன் கோயிலில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. மருதமலை முருகன் கோயிலில் 160 அடிக்கு கல்லாலான முருகன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஆசியாவில் அதிக உயரம் கொண்ட சிலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். சேலம் அருகே உள்ள முத்துமலையில் 146 அடி முருகர் சிலையும், மலேசியாவில் உள்ள 10 மலையில் 140 அடியில் முருகர் சிலையும் உள்ள சூழலில் மருதமலையில் 160 அடி முருகர் சிலை அமைக்கப்படும் என்ற தகவல் முருக பக்தர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.